வெற்றி சத்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. சக்தி வந்து ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சரண்யாவும் சங்கிலி முருகன் வெற்றியோட அப்பாவும் இருக்காங்க. எங்க ரங்கநாய அத்தை அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள்கிட்டேருந்து எல்லார்ட்டையும் கேட்டா அப்பதான் வந்து சரண்யா வந்து சொல்றாங்க, இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து கிளம்புனாங்க. நீ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அவங்கள காப்பாத்தி இருக்கலாம். அச்சச்சோ இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரங்கநாயகி அம்மா வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க திங்க் பண்ணுறாங்க, நம்ம மீனாட்சி அம்மா சவால் விட்டாங்களே, என்ன பணம் இருக்குன்னு திமிரில் ரொம்ப ஆடுறியோ, இந்த பணத்தை கூடிய சீக்கிரம் நானும் சம்பாதிக்கிறேன், உன்னோட பெரிய வீட்டை வந்து கட்டுறேன், மெஸ்ஸு வந்து ரோட்டு கடையில் இருந்ததுனால தானே நீ இது மாதிரி பண்ண முடிஞ்சிச்சு, நான் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து திறக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சவால் விட்டது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? அவெல்லாம் நம்ம முன்னாடி நிற்க கூட தகுதி இல்லாத ஆள். ஆனால் இப்போ நம்ம உள்ளே இருக்கோம், அவள் சுதந்திரமாக வெளியில் இருக்காளேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கேவலமாக. அந்த இடத்துல நம்ம ரங்கநாயம்மா ஒரு பக்கம் மீனாட்சி வந்து சாப்பாடு எல்லாருக்கும் பசஞ்சு 3 குழந்தைங்களுக்கும் வந்து ஊட்டி விடுற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் 3 குழந்தைங்களும் வந்து அவங்க மடியில் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. எல்லாரும் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி தான். அந்த இடத்துல வெற்றி சங்கிலி இனிமேட்டு அந்த எஸ்பி நம்மள சும்மா விடுவாங்களா, இவன் வேற வந்து உஸ்பேத்துற மாதிரி பேசிட்டு வந்துட்டானேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்மள தானே தோச்சி எடுப்பாங்கங்கிற மாதிரி சங்கிலி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் ஏஞ்சோன்னே வந்து வழக்கறிஞரை பார்க்கறதுக்காக குடுகுடுன்னு சக்தி வந்து போகிறாங்க. இந்த கேஸை நீங்கள் தான் எடுத்துக்கணும். இந்த கேஸில் என்ன பிரச்சனைனா, கேஸை ஜெயிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த கேஸை ஜெயிச்சா நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கே பகையாயிடுவீங்க. நீங்கள் யார் பக்கம் நிற்க போகிறீங்க? உங்கள் அத்தை பண்ணது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். இந்த பக்கம் பாதிக்கப்பட்டது உங்கள் அம்மா. ரங்கநாயகி அம்மா மேலே எழுதி கொடுத்தது உங்கள் அம்மா. அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மாவுக்கு எதிராக வந்து நிற்க போகிறீங்களா? உங்கள் அத்தைக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். இல்லை உங்கள் அம்மா பக்கத்தில் நின்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும்? எந்த பக்கம் போனாலும் அடி என்னமோ சக்தி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க. நான் நல்லாவே யோசிச்சு பார்த்துட்டேன். எங்கள் அத்தை கண்டிப்பாக வந்து எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டாங்க. நிச்சயம் பூஜா, சரளா, புஷ்பா 3 பேர் சேர்ந்து தான் எங்கள் அத்தையோட மனசை கலைச்சிருப்பாங்க. அதனால எங்கள் அத்தையும் வெற்றியும் மட்டும் வெளியில் கொண்டு வந்தால் போதுங்கிற மாதிரி சக்தி வந்து பேசுகிறாங்க. சரிம்மா, நம்ம நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு ஆக வேண்டிய வேலையெல்லாம் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு சக்தியும் அந்த வழக்கறிஞரும் கோர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து வந்துடுறாங்க ரங்கநாயம்மா ஒட்டுமொத்த கேங்கும். என்னடா உங்களெல்லாம் சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இனிமேடு தான்டா தீபாவளியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கே வந்து இவங்க எல்லாரையும் வந்து கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தினதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கிட்ட திருப்பி இவங்க வந்துடணும், சரியா? அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு பூஜையே காத்துட்ருக்குன்னு அந்த எஸ்பி வந்து மாஸ் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து, ஏய் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும், சரியா? சரி மேடம், பார்த்துக்கலாம், எல்லாமே சிறப்பாக முடிச்சிடலாம். இவங்க உடம்புல எதுவும் காயம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு எழுதிக்கணுன்னே அதே மாதிரி கேட்குறாங்க. எதுவுமே இல்லை, உள்காயம் இருக்குது, வேணா அதை வேணால் நோட் பண்ணிக்கிறீங்களான்னு பூஜா வந்து காமெடி பண்ணுறாங்க. அப்படியா, அதை நான் வர வச்சு காட்டட்டுமா, என்னடி நக்கல் பண்ணுறியான்னு சொல்லி குச்சியை தூக்கி மாதம் வந்து போடுறாங்க. அப்போன்னு பார்த்து பூஜா வழக்கறிஞர் வந்துக்கிட்டு இருக்காங்க. சக்தி கூட நடு ரோட்டில் வந்து அடித்தாங்களே, அவங்க வந்து வராங்க போல இருக்குது. அவங்க வந்தோடனே, என்ன சார் இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டேஷனுக்கு வந்து வரணுமா? ஆமாம், நான் பெரிய ஆள்னா என் ஃபீல்டில், நீங்களும் உங்கள் ஃபீல்டில் பெரிய ஆள். உங்களுக்கு கீழே 30 ஸ்டேஷன் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னா எதுக்காக நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்களோ அதுக்காக தான் நானும் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அந்த வழக்கறிஞர், வாவ் ரொம்ப சூப்பர், உங்கள் ஆர்கியூமெண்ட் முன்னாடியெல்லாம் நம்மளாம் பேச முடியுமா? நீங்கள் எந்த கேஸாக இருந்தாலும் சூப்பராக தூள் கலப்பிடுவீங்க. ஆனால் இந்த கேஸை நீங்கள் எடுத்துக்கவே வேணாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல தோத்துற போகிறீங்க. ஏன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கு, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நான் பேசுகிறவங்க கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் வந்து நீட்டுறாங்க. உடனே இவங்க எல்லாரையும் வந்து விடுவிக்கணும்னு சொல்லி பேப்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்க, வேறு வழி இல்லை, எல்லாரையும் அனுப்பிச்சி வை அப்படின்னு சொல்லும்போது, நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவ்வளோதான், நாங்கள் செம்மையாக வந்து மாட்டியிருப்போம் இந்த அம்மா கிட்ட. இங்கே எதுவும் பேசக்கூடாது, அதுவும் அவங்க முன்னாடியே, வாங்க நம்ம வெளியில் போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வந்துடுறாங்க. நான் தான் அத்தை இவங்களை வந்து இன்ஃபார்ம் பண்ணி வர சொன்னேன், அதனால தான் நம்மளால் வெளியில் வர முடிஞ்சிச்சுன்னு அந்த இடத்துல வந்து பூஜா வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் அப்போன்னு பார்த்து சக்தியும் வழக்கறிஞர் வந்து வேக வேகமாக வராங்க. சக்தியும் வழக்கறிஞரும் வந்தோன்னே, அத்தை நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களை நான் வெளியில் வந்து கொண்டு வந்துடுறேன், கோர்ட்டுக்கு போயிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது யாருக்குமே பிடிக்கல. அந்த இடத்துல நம்ம
செல்வம் முருகனுக்கும் சரண்யாவுக்கு கூட மூஞ்சி வந்து லைட்டாக வந்து திருப்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சக்தியை பார்த்தோன்னே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரிய சக்தி முன்னாடியே வந்திருந்தாவது உனக்கு நல்ல பேராவது கிடச்சிருக்கும். இப்போ அதுவும் கிடைக்காம போயிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம சரண்யா. ஆனால் இப்போ வந்து வந்திருக்கியாம்மா எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்ததுக்கப்புறம்னு செல்வன் முருகன் வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஏய் வாய மூடுறி, உங்கள் அம்மா ஃபஸ்ட்டு எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நீ நல்லவன் வேஷம் மாதிரி 2 நாள் கழித்து தாமதமாக சாவகாசமாக வந்து எங்கள் மேலே தப்பு இல்லை, உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன்னு ட்ராமா ப்ளே பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னத்தை நீங்கள் புரிஞ்சுக்காமையே பேசுகிறீங்களே, உங்களோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ என்னோட நல்ல மனசை புரிஞ்சுட்டு தான் வந்திருக்கியா, சக்தி பேசாதம்மா அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து ஃபஸ்ட்டு தன்மையாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்பா நான் நல்ல விதமாக தானே பேசுகிறேன், நீ நல்ல விதமாக தான் பேசுகிற, ஆனால் அதை கேட்கக்கூடிய மனப்பக்குவம் யாருக்காவது இருக்கா? யாருக்குமே இல்லை. அப்படி இருக்க சூழ்நிலை அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. பூஜா எங்கள் எல்லாரையும் வந்து வெளியில் வந்து கொண்டு வந்துட்டா. சரி அத்தை, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். எந்த வீட்டுக்கு போகலாம்? நீ எல்லாம் என் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கெலாம் தகுதி இருக்கா? நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ சமீபத்தில்? சாப்பாடு தானே விற்கிறீங்க, அதுவும் அந்த இடத்துல தானே தள்ளு வண்டியில் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து பேரதிர்ச்சி ஆகிட்டாங்க. உனக்கு இவ்வளோ திமிரு கொழுப்பு என் மேலே வந்து இது மாதிரி பண்ணியிருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க. இத்தனை நேரம் வந்து சக்தியை பற்றி திட்டிகிட்டு இருந்ததுனால நீங்கள் திட்டலாம், உங்களுக்கு வயசு அதிகமாக இருக்குது, நான் கேட்டுக்கலாம். ஆனால் எங்கள் அம்மாவை பற்றி திட்டுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமையை கொடுத்தா? நாங்கள் ஒன்றும் மற்றவங்க சாப்பாட்டில் மண்ணெல்லாம் வந்து கொட்டலை, ஆனால் நீங்கள் கொட்டியிருக்கீங்க. அது முதல்ல உங்களுக்கு தெரியுதா? சக்தி வார்த்தையெல்லாம் தடிக்குது, கொஞ்சம் நேரம் அமைதியாரு. என்னப்பா இப்படி சொல்கிற? உங்கள் அத்தையை பற்றி என்னென்னலாம் வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. மீனாட்சி அம்மா தப்பானவங்களா? என்னமோ பண்ணுறாங்க. இவங்க தானே எங்கள் வீட்டை வந்து இது மாதிரி பண்ணாங்க. அதுக்கு நான் பாவம் பார்த்து வந்து வழக்கறிஞரோட சரி தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்க காப்பாற்றலான்னு வந்தா எங்கள் அம்மாவை பற்றி இவ்வளோ நக்கல் அடித்து பேசுகிறாங்க. இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? பணம் காசு இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணிடுவாங்களா? சரி, நீங்கள் அவ்வளோ வந்து நல்லவங்களா இருந்தா பூஜா கிட்ட, சரளா கிட்ட, புஷ்பா, சங்கிலி கிட்ட பணத்தை கொடுக்கலன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இவ்வளோ கேவலமான வேலையை பார்த்துவிட்டு எங்கள் அம்மா மேலே குத்தம் சொல்லிட்டு இருக்கியான்னு செம ஃபோர்ஸாக வந்து கேட்குறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். வெற்றிக்கு வந்து அவங்க அம்மாவை பற்றி இப்படி வந்து பேசுனால சுத்தமாக பிடிக்கல. சக்தி கன்னத்திலே அடித்ததுனால சக்தி வந்து கோச்சிட்டு போகிறாங்க. ஏமா அவளை கோவப்படுத்துகிற மாதிரியே நடந்துக்கிற, அவள் கேட்டதெல்லாம் தப்பே இல்லையே, உண்மை தானே, தப்பெல்லாம் நம்ம மேலே வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம அப்படியெல்லாம் பேசுறது நியாயமா அப்படின்னு சொன்னோன்னே, எப்போ பார்த்தாலும் நீ உன் பொண்டாட்டிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன். ஆமாம், நான் ஒன்றும் என் பொண்டாட்டிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல, அவளை ஏமா கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க? நீங்கள் சக்தியை கண்ணா அப்படின்னான்னு திட்டினீங்க, அவள் ஏதாவது பதிலுக்கு ஒரு வார்த்தை பேசினாளா? இல்லவே இல்லை. மீனாட்சி அம்மாவை பேசுகிறதுக்கு நமக்கு என்னமா தகுதி இருக்குது? நம்ம மேலே தானம்மா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்போனா நீ அந்த பக்கம்தான் இருக்க, எனக்கு கண் எதிர மட்டும் நீ உன் பொண்டாட்டி அடித்த மாதிரி ட்ராமா ப்ளே பண்ணிகிட்டு இருக்கியா? என்ன கையில் இது மாதிரி பண்ணி தெரு தெருவாக இழுத்துட்டு வந்தாங்களே, அப்போல்லாம் உனக்கு தெரியலையாதா அப்படின்னு சொல்லும்போது, கேடு கட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாசரண்யா நம்ம வீட்டுக்கு போகலான்னு அந்த இடத்துல ரங்கநாயம்மா வந்து கேட்குறாங்க. அந்த வீட்டுக்கா? உன் கூடயா? ஐயய்யோ, நான் இன்னும் பழசெல்லாம் எதுவும் மறக்கலை, எனக்கு இருக்கிறது ஒரே வீடு தான், மீனாட்சி அம்மா வீடு தான், உன்னை போய் கூப்பிட்டான் பாரு, சத்தியமாக இனிமேட்டு என் மூஞ்சிலே முழிக்காதானே ரங்கநாயம்மா பேசுகிறாங்க. ரொம்பவே சந்தோஷம் சரண்யா